Open the eyes of my heart, Lord. Open the eyes of my heart. I wanna see you. I wanna see you. To see you high and lifted up, shining in the light of your glory. To pour out your power and love as we sing, holy, holy, holy. Holy, holy, holy. I wanna see you. மனிதனாய் இந்த பூமிக்கு வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வருகிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும். இதனுடைய தலைப்பு இயேசு சுழல் காற்றை அமைதிப்படுத்தின அற்புதம். ஜீசஸ் காமிங் தி ஸ்டார்ம். வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடும் கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இப்ப இயேசு இந்த காற்றையும் புயலையும் அமைதிப்படுத்தின இந்த அற்புதம் இது முதன் முறை அல்ல. இதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து காற்றையும் புயலையும் அதட்டி அமைதிப்படுத்தி இருக்கிறார். அது எப்போது என்று சொன்னால், ஒரு முறை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை முதலாவது படவிலே போகும்படியாக துரிதப்படுத்துவார். அவர்கள் அக்கறைக்கு போக புறப்பட்டு அவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது நடு சாமத்திலே திடீரென்று சொல்லி அங்கே காற்றையும் புயலையும் கொந்தளிப்பையும் அவர்கள் பார்ப்பார்கள். அப்பொழுது அவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அந்த டைம்ல இயேசு 4ஆம் ஜாமத்திலே அந்த கடலையும் காற்றையும் அமைதிப்படுத்தினார். அப்படி சொல்லும் பொழுது இயேசு அவர்தான் நீங்கள் அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. அங்கே புயலையும் காற்றையும் சந்திக்கிறார்கள். ஆனால் இப்போ இங்கே இந்த சம்பவத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலுமே நம்ம வாசிக்கிறோம். இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவும் கூடவே அந்த படவிலே போகிறார். இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஊழிய களைப்பினால அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கார். சில சுவிசேஷங்களில் இயேசு தலையணையை வச்சு தூங்கினாரு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நல்லா அயர்ந்த நித்திரையில் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். மற்ற சீஷர்கள் எல்லாரும் அந்த படவை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சொல்லி எதிர்பாராத விதமாக பயங்கரமான கடல் கொந்தளிப்பு, சுழல் காற்று என்று சொல்லி இங்கே லூக்கா எழுதுகிறார். இப்போ இயேசுவினுடைய பெரும்பாலான சீஷர்கள் மீனவர்கள். அவர்களுக்கு இந்த கலிலேயா கடல் புதிதானது அல்ல. இந்த கலிலேயா கடலுடைய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு நன்றாக தெரியும். எப்போவுமே இந்த கலிலேயா கடல்ல பயங்கரமான புயல் திடீர்னு வீசுமா, சடன் ஸ்டார்ம்ஸ் அது வருமா. இதை ஏற்கனவே அனுபவித்திருப்பார்கள். ஆனால் அவங்க பார்த்திராத பயங்கரமான ஒரு புயல். அது எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது நிமித்தமாக நாங்கள் மடிந்து போக போகிறோம், ஐயரே நீர் எழும்பும் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மாத்திரம் நல்லா புயல்ல தூங்கிட்டு இருக்கார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து புயலின் மத்தியில் எப்படி தூங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் மடியில எவ்வளோ சத்தம் கேட்டாலும், எவ்வளோ அதுக்கு புயல் காத்து என்ன வந்தாலும் அது என்ன பண்ணாது, பயப்படாது. அது நிம்மதியா அந்த தாயின் மடியில தூங்கிட்டு இருக்கும். அது போலதான் இயேசுவை சுற்றிலும் புயல் காற்று கொந்தளிப்பு எல்லாம் வந்த போதும் எப்படி அவரால் தூங்கிட்டு இருந்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, பிதாவை அவர் விசுவாசித்து ஒரு குழந்தை தாயின் மடியிலே தூங்குவது போல அவர் தேவனை முழுமையாக சார்ந்திருந்தார் என்றுதான் நம்ம சொல்லணும். பாருங்களேன், இப்போ இயேசுவை எழுப்புறாங்க. இயேசுவே நீங்கள் சீக்கிரமாக எழும்புங்க அப்படின்னு சொன்னோன்னே இயேசு எழும்பி ரொம்ப சாதாரணமாக காற்றையும் அந்த கடலையும்
அவர் அமைதிப்படுத்துகிறத பார்க்கலாம். இதை பார்த்த உடனே இந்த சீஷர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருது. எத்தனையோ அற்புதங்களை இந்த சீஷர்கள் பார்த்துருப்பாங்க தானே. ஆனால் இப்போ இயேசு இந்த மாதிரி அமைதிப்படுத்தின உடனே அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. இயேசு கேட்குறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே போயிடுச்சு? நானே உங்கள் கூட தானே இருக்கிறேன், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க? சில இடங்களில் ரொம்ப ஹார்ஷாக சொல்கிற மாதிரி இருக்கும்ல, அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல உங்கள் விசுவாசம் எங்கேன்னு தான் கேட்குறாரு. அப்போது இந்த சீஷர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் யாரோ, இவருக்கு காற்றும் கடலும் எப்படி அமைதியாகுதுன்னு யோசிக்கிறாங்க பாருங்களேன். இவ்வளோ நாள் இயேசு கூட வந்திருக்கிறாங்க, எத்தனையோ அற்புத அடையாளங்களை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை இயேசு செஞ்சதை பார்த்துருக்குறாங்க. ஆனாலும் இன்னுமே அவர்களுக்கு இவர் யார் என்று தெரியாமல் இருப்பது எவ்வளோ பரிதாபத்துக்குரியது பாருங்களேன். நம்ம கூட அநேக வேளையில் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது, போராட்டங்களை பார்க்கும் பொழுது அதுலேயே நம்ம மூழ்கி போய் நம்முடைய கண்கள் குருடாகி நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசுவே என்னை கைவிட்டு விட்டீரோ, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்பிகிட்டு இருப்போம். நான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கூட இதே கேள்வியை தான் கேட்குறார் பாருங்களேன், உன் விசுவாசம் எங்கே? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பயணமாய் நம்ம கூட வரும் பொழுது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்ம சந்திக்கிறதான எல்லா கடல் கொந்தளிப்பு, புயல் எல்லாவற்றையும் அவர் அமைதிப்படுத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி இயேசு அந்த நாட்களிலே இந்த கடலை அமைதிப்படுத்தினார் என்று சொல்லி பிற சுவிசேஷங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்கிறோம். இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லுவார் பாருங்களேன். அது மாதிரி நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னால் போதும், பிரச்சனை எங்கேயோ ஓடி போயிடும். கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாக அந்த சூழ்நிலை நடத்திடுவார் பாருங்க. நம்ம இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். இதனுடைய தலைப்பு என்ன? லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 39 வரைக்கும் பிசாசுகள் பிடித்தவன் சுகமான அற்புதம், டெலிவரன்ஸ் ஆஃப் த டீமன் பொசஸ்ட் மேன். முதலாவது அந்த சம்பவத்தை வாசித்தரலாம், பிற்பாடு அதற்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கு கதிரேனருடைய நாடு. இது எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போதான் இயேசு கிறிஸ்து புயல் காற்றை அமைதிப்படுத்திவிட்டு அக்கறைக்கு வருகிறார். அவர் எங்கே வந்து இப்போ சேர்றாரு? கதிரேனருடைய நாடு அப்படின்னு போட்டிருக்கு. சில வேத பகுதியில் இதை கடாரா அப்படின்ற வார்த்தையினாலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மேப்பில் பாருங்கள், இது எங்கே இருக்குது பாருங்கள். கலிலேயா கடலின் தென்கிழக்கு பகுதியில் இருந்த ஒரு பட்டணம். இது வந்து புறஜாதிகளின் பட்டணம் அப்படின்றத நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் பின்வரும் சம்பவத்தினால. வாசிக்கலாம். லூக்கா 8:27. அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்குகிறவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இப்ப பாருங்க, இந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன், இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய சம்பவம் பார்த்தீங்கன்னா சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிறதான மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. இதை நம்ம கம்பேர் பண்ணி பல முறை படித்திருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு படிக்கும் போது நிறையா காரியங்கள் மார்க்கு தான் ரொம்ப கிளியராக எழுதியிருக்கிறான்னு சொல்லிட்டு நான் மார்க்கு சுவிசேஷம் சொல்லித்தரும்பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கிளாசிக் ப்ரொஃபைல் ஆஃப் அ டீமன் பொசஸ்ட் மேன் கூட சொன்னேன்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவா லூக்கா என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, நெடுநாளாக இந்த பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு, அது மாத்திரமல்ல இவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தான் அப்படின்ற அந்த குறிப்பு இதில் தான் வருது. ஸோ இங்கே பாருங்க, இப்போது இவன் வந்து ஏன் இது மாதிரி எப்படி ஆனா அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் பிசாசை ஆட்கொள்ளும் பொழுது அவன் அந்த இயல்பையே அவன் இழந்து போய் ஒரு மிருகத்தை போல அவன் மாறிவிடுகிறான் என்பதை தான் இங்கே லூக்கா குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். யூத கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மரித்த சடலத்திற்கு பக்கத்தில் போனாலே அது தீட்டுள்ளவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த மனுஷன் இருக்கிற இருப்பிடமே பாருங்களேன், கல்லறை தான் பாருங்களேன். நான் இதை வாசிக்கும் பொழுது நான் இதை யோசித்து பார்த்தேன். இந்த மனிதனை எப்படி வைத்திருந்தார்கள்? அவனை சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டி வைத்திருந்தார்கள். இவன் பிறக்கும் போது இப்படி தான் பிறந்திருப்பானா அப்படின்னா கிடையாது. அவன் பிறக்கும் போது நல்லா தானே பிறந்திருப்பான். அவன் நல்லா மற்ற பிள்ளைகளோடு விளையாடி இருப்பான். அவன் எவ்வளோ வயது உடையவன் என்பது இந்த பகுதியில் சொல்லப்படலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் திடீரென்று சொல்லி தான் இந்த பிசாசு அவனை பிடித்திருக்கும் பாருங்களேன். இந்த பிசாசு ஒரு மனிதனை எப்போ பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதன் இடம் கொடுத்தால் தான் பிடிக்க முடியும். இந்த பிசாசும் தேவதூதனை போல ஆவியாக தான் இருக்கிறான்.
அவனுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுகிறது அவன் செயல்படுவதற்காக. அப்படின்னா யார் அவன் ஈஸியாக தாக்குவான் அப்படின்னு சொன்னால், ஜென்ம சுவாபத்திலேயே பிசாசின் சில குணங்கள் ரொம்ப அதிகமாக செயல்படும் பொழுது அவன் ஈஸியாக அங்கே போய் இடம் பிடிச்சு அங்கேயே அவனை பொசஸ் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். பாருங்களேன், மற்றவங்களெலாம் அவ்வளோ எளிதாக அவன் தாக்க மாட்டான். யார் ஒருவருக்கு மிக அதிகமாக இந்த மாதிரி பிசாசினுடைய குணங்கள், கோபம், எரிச்சல், மனக்கசப்பு, வைராக்கியம், கொலை வெறிகள், விபச்சாரங்கள் போன்ற பலவிதமான பாவங்கள் ஒரு மனிதனை எப்போவுமே ஆட்கொண்டுட்டு இருந்தா, அட் எனி டைம் பிசாசு அவனுக்குள்ளே போகிறதுக்கு அதுதான் வழி. பாருங்களேன், பிசாசு ரைட் ராயலாக போய் சொல்லுவான், இதெல்லாம் என்னுடைய குணம் தானே, நான் வருவேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அதே மாதிரி ஒருவேளை இந்த மனிதன் இருந்திருக்கலாம். பாருங்களேன், கொஞ்ச நாள் தாண்டி அவன் ஊரை விட்டு அந்த ஜனங்கள் துரத்துகிற அளவிற்கு அவனுடைய பிஹேவியர்லாம் மாறிடுச்சு. பயங்கர மூர்க்கமாக மாறிட்டான். எல்லாரையும் அடிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரையும் போய் கொலை செய்வதற்காக ஓடி இருப்பான். இவன் ஊருக்குள்ளே இருந்தால் இவனால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவனை விலங்குகள்னாலும் சங்கிலினாலும் கட்டி வனாந்திரமான அந்த கல்லறை பகுதிக்கு இவனை துரத்தி விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். இப்போ இயேசுவை யார் மீட் பண்ண வர்றது? இயேசு படகுல இருந்து இறங்கி வராரு. வந்த உடனே இயேசு இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன்கிட்ட போய் அவர் பேசல. இவன் கடற்கரையில் ஏதோ சத்தம் கேட்ட உடனே இவன் தான் அந்த ஜனங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லறையிலேருந்து வேகமாக ஓடி அந்த படகு வருகிற திசையை நோக்கி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தா தேவனுடைய குமாரனே வந்திருக்கிறாரு. தேவனுடைய குமாரன் வந்தால் அவனால் இருக்க முடியுமா? உடனே இங்கே ஒரு பெரிய ஆக்டிங் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன அப்படின்னு கேட்குறான். நம்ம இதை வாசிக்கும் பொழுது இந்த சீஷர்கள் போன பாடத்தில் நம்ம படித்தோம். சீஷர்கள் காற்றையும் புயலையும் இயேசு அமைதிப்படுத்தின போது இயேசு கூட இருந்த அந்த சீஷர்களுக்கே இவர் யாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் யாருன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய குமாரனேன்னு சொல்கிறானா, அவனுக்கு எவ்வளோ இறையியல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல தோணுது. ஆனால் இதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களில் பிசாசுகளை யாராவது ஒருவர் விரட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அந்த பிசாசினுடைய முழு பெயரையுமே சொல்லுவார்கள். அது என்ன அப்படின்னா, அவங்க நினச்சாங்க அப்படி அந்த முழு பெயரை சொல்லும் பொழுது அந்த ஆவியின் மேலே அவங்களுக்கு அதிகாரம் இருந்ததாக நம்பினார்கள். இப்போ இயேசுன்னு இவனுக்கு தெரியும், உன்னதமான தேவனுடைய குமாரனும் இவனுக்கு தெரியும். ஆனாலும் ட்ரை பண்ணலாமே, நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறத பார்க்கலாம். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன சொல்கிறான்? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ அவனுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் தேவனுடைய குமாரன், ஆனாலும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மோதி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இவனுடைய கண்டிஷனை தான் இங்கே லூக்கா எழுதுகிறார். இங்கே பாருங்க, இப்போ இயேசு அந்த பிசாசு வந்த உடனேயுமே அவனை பார்த்து அதட்டி இருந்தார், போ அப்படின்னு சொல்லி துரத்தி இருந்தார். அதனால தான் இவன் என்ன சொல்கிறான், போட்டி போடுற மாதிரி அவன் இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் பயம் வேற, திக்கு அதனால பணிந்து முழங்கால் படியிட்டு அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா இந்த மனுஷனை அது அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போகாது. பாருங்களேன், அவனை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ தேவகுமாரன் முன்னாடி நின்ன உடனே அவனுடைய பிளான் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு அப்படின்ற வார்த்தையை அது பயன்படுத்துது. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார்.
அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இங்க பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். நீங்க நினைக்க கூடாது, அப்ப இயேசுவுக்கும் யூதர்கள் போல அவருக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சா? பிசாசு தானே இந்த மாதிரி ஆவி மேல அதிகாரம் கொள்றதுக்கு இயேசுவை முழு பெயரிட்டு கூப்பிட்டான். அன்றைக்கு பிசாசு ஓட்டுகிற யூதர்களும் அந்த ஆவி மேல அதிகாரம் எடுப்பதற்காக தானே முழு பெயர்களை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இப்போ இந்த பிசாசு பெயரை கேட்டுட்டு இயேசுவும் அப்படிதான் துரத்த போறார் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். கிடையாது. எதுக்காக இயேசு இந்த மாதிரி பெயரை கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இவன் என்ன சொல்றான் பாருங்க, லேகியோன் அப்படின்னு சொல்றான். லேகியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேகம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாருங்களேன், லேகியோன் அப்படின்னும் போது நம்ம நிறைய வேளையில இதை பிசாசுன்னு அப்படின்னு யோசித்துக்கிறோம். ஆக்சுவலா லேகியோன், லீஜியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோம அரசாங்கத்துல ரோம போர் சேவகர்கள் 6000 பேர் கொண்ட அந்த பெட்டாலியனை தான் லேகியோன் அல்லது லீஜியன் என்று சொல்லி அழைத்தார்கள். இப்ப இந்த பிசாசு பேரை சொல்லும் பொழுது லேகியோன் சொல்லுதுல்ல, அப்படின்னா இதுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்தது அப்படின்னு சொல்லல. இப்ப சொல்லுது, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் தான், ஆனா நீ என்னை அவ்வளோ சீக்கிரமா துரத்த முடியாது. ஏன்னா நாங்க ஒருத்தர் கிடையாது, நாங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதனால ஜாக்கிரதையா வா, இல்லைன்னா நீ தான் தோத்து போயிருவ அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. ஆனா இயேசு ஏன் கேட்குறாரு? இப்ப இயேசு இதை ஒவ்வொரு பிசாசா சொல்லி, நம்பர் 1 பிசாசு வா, உன் பேர் என்ன, உன் ரேங்க் என்ன, உன் சீரியல் நம்பர் என்னன்னு கேட்டுட்டு நீ போ, அடுத்த 2 நம்பர் 2 வா, நம்பர் 3 வான்னு 6000 வாட்டியா சொல்ல போறாரு? அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம இதை படிக்கும் பொழுது இந்த மனிதனை எவ்வளவு பலமாக இந்த பிசாசு தாக்கி இருந்தது அப்படின்ற காரியத்தை நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் ஆண்டவர் உன் பெயர் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அநேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை ஒரு பிசாசு தாக்கி இருந்தாலே அவனால இருக்க முடியாது. இவன் அநேகராய் இருக்கிறார்கள். அப்பனா இவன் எவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கான் அப்படிங்கிறது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு. இப்போ இந்த பிசாசு என்ன சொல்லுது? எங்களை பாதாளத்துலலாம் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்டேயே ஒரு ஜெபம் பண்ணுது, ஒரு வேண்டுதல் கேட்குது. அதுதான் நம்ம அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இப்ப பிசாசு இயேசு கிட்ட ஜோம் பண்ணுது. என்ன ஜோம் பண்ணுது? இவ்வளோ சீக்கிரம் பாதாளத்துக்குலாம் அனுப்பிடாதீங்க, ஒரே ஒரு வேண்டுதல் என்னன்னா, இந்த பன்றிலாம் இவங்க சுத்திட்டு இருக்குல்ல, அந்த பன்றிக்குள்ள நாங்க போய்க்கிறோம், இந்த மனுஷனை விட்டு போயிடும் ப்ளீஸ், எங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனையோ ஒரு மிருகத்தையோ அது ஆட்கொள்ள வேண்டுமானால் அதை படைத்தவராகிய கடவுளுடைய அனுமதி இல்லாம அதால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தானே நமக்கு புரியுது. சில வேளையில சில விஷயங்கள் நடைபெறுவதற்காக சில வேளையில அனுமதி கொடுத்து விடுகிறார். இந்த இடத்துலையும் அப்படிதான் பாருங்களேன். சில வேளையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பிசாசுகள் ஜோம் பண்றதை கூட கேட்கிறார் அப்படின்றத மாதிரி தான் இந்த இடத்துல நடக்குது. அது ஜோம் பண்ணது இப்போ ஆண்டு கேட்டு அடுத்த வசனத்துல என்ன செய்யறாரு பாருங்களேன், 33, 34. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. பாருங்களேன், இயேசு உடனே அதோடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த உடனே அது பன்றிகளுக்குள்ள போச்சு. பன்றிகளுக்குள்ள போய் சும்மா இருந்துச்சா? எல்லா பன்றியையும் மேட்டிலிருந்து ஓடி வந்து அந்த கடல்ல உழ வச்சு எல்லாமே செத்து போயிருச்சான். இந்த பிசாசு என்னதான் ஜெபம் பண்ணாலும் அதுக்கு சரியான இருதயம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்களேன், ரைட் ஹார்ட் கிடையாது. அது முதலையே முழங்கால் தான் படிட்டுச்சு. இப்போ இயேசுக்கிட்ட ஜெபமும் பண்ணுது, ஆனாலும் அதுக்கு சரியான அர்ப்பணிப்பின் இருதயம் கிடையாது. இதே மாதிரி இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை பணிந்து கொள்வார்கள், இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்காது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. பாருங்களேன், இதை கேள்விப்படுறாங்க மெய்ப்பர்கள்லாம். அடுத்த வசனம் அதுதான், 34ஆம் வசனத்தில், அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். இப்போது இதை பார்த்தவொன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆனவுடனே அவங்க போய் எல்லாத்தையும் கிராமத்தில் போய் சொல்கிறாங்க. இப்போ இதை நான் புறஜாதி பட்டணம்னு சொன்னேன் பார்த்தீங்களா,
ஏன்னா யூதர்கள் ஒரு நாளும் பன்றிகள் மேய்க்க மாட்டாங்க, அவங்க ஆடு தான் மேய்ப்பாங்க. பன்றிகள் வந்து யூதர்களுக்கு அருவருப்பான ஒன்று. அப்போ அதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது, இந்த கதரேனருடைய நாடு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து புறஜாதி பட்டணம், அதனால தான் இங்கே பன்றிகள் இருந்ததும் அப்படின்றத நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. இப்போ எதுக்காக அவங்க ஓடி போனாங்க, அவங்க ஏன் பயந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அசுத்தாவி உள்ள மனுஷரை இயேசு விடுதலையாக்கினார், ஆனால் ஏன் பன்றிகளை அழித்து தான் விடுதலை கொடுக்க வேண்டுமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல பிசாசு அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் 10:10 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்போ சாத்தானுடைய பிரதானமான நோக்கம் என்ன தெரியுமா? திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த மனுஷனை எத்தனை வருஷமா இந்த பிசாசு ஆட்கொண்டிருந்தான்னு தெரியாது. ஆனால் எப்படி இந்த பன்றிகள் எல்லாம் அழிந்து போனதோ அதே போல இந்த மனிதனும் ஒரு நாள் அழிக்கப்படுவதற்காக தான் இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் அவன் விடுதலை பெற்றான். இல்லைன்னா இவனுக்கும் இந்த நிலைதான் அப்படின்றது தான் இயேசு இந்த அற்புதத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிற விஷயம். அடுத்தது பாருங்களேன், எப்போவுமே சாத்தான் வந்து அழிக்கக்கூடியவன் அப்படின்றத அது மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, பிசாசு அழிக்கக்கூடியவன். சரி, இப்போ ஏன் அதை பன்றிக்குள்ளே போய் அந்த ஜனங்களுக்கு அப்படிலாம் நஷ்டம் வர வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்குறாரு. மிருகம், பொருட்கள், பணங்கள் இவற்றை காட்டிலும் மனிதன் விலையேற பெற்றவன். இப்போ பாருங்க, இந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் பயந்து போய் அவன் என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லி நினச்சி, இவனால் எங்களுக்கு ஆபத்து வந்துடும் நினச்சி தான் அவனை வனாந்திரத்துக்கு அனுப்பிட்டாங்க. சங்கிலிகளால் கட்டி வச்சுருந்தாங்க, விலங்குகளை போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ விடுதலை பெற்று உட்காந்துருக்குறான். இப்போ அவங்க ஆக்சுவலாக என்ன நினைக்கணும்? பரவாயில்ல, இந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, நல்லா இருக்குன்னு தானே யோசிக்கணும். அது அவங்க நினைக்கல, எங்களுக்கு வருமானம் போச்சே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதன் விளைவாக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். லூக்கா 8:35 அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயம் அடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். இங்கே பாருங்களேன், பிசாசு வந்து இந்த மனுஷனை பிடிச்சிருக்கும் போது அவன் ஊருக்குள்ளே இருந்ததை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். அதனால தான் விலங்குகளை போட்டாங்க, அவனை வனாந்திரத்துக்கு அனுப்புனாங்க, கல்லறைகளுக்கு துரத்தி விட்டாங்க. இப்போ விடுதலையாகி அவன் நல்லா உட்காந்துருக்கிறான். ஆனால் இப்போ பாருங்க, இவன் விடுதலையானதை பார்த்து பயந்தாங்களாம். இது என்ன கொடுமை பாருங்களேன். அப்போது அவங்க மனிதனை எப்படி வேல்யூ பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கு பணம் தான் முக்கியமாக இந்த இடத்துல பார்க்குறோம். அதனால இயேசுவை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இருக்க இருக்க நமக்கு வருமானம் தான் நஷ்டம் ஆகும், அதனால இவரை போகும்படி கட்டளையிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பிசாசு என்ன யோசித்திருப்பான்? இயேசு இந்த கதிரேனருடைய ஊருக்கு வந்து நல்லா ஊழியம் செய்யலான்னு தானே வந்தார், இப்போ பாத்தியா அவரை நான் விரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பான். ஆனால் இயேசு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா வச்சுருக்கார் பாருங்களேன். தொடர்ந்து வாசிக்கலாம். 38 பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோடே கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இப்போ பிசாசு நீங்கி சுகம் பெற்ற அந்த மனிதன், இயேசுவே இயேசுவே நானும் உம்மை கூட வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இயேசுவின் இடத்தில் அற்புதத்தை பெறுவதற்காக வருவாங்க. அற்புதத்தையும் ஆண்டு செய்வார், செஞ்ச பிறகு டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே போயிடுவாங்க பாருங்களேன். ஆண்டவரை கண்டுக்கவே மாட்டாங்க. அடுத்து ஒரு பிரச்சனையானதான் திரும்பி வருவாங்க. ஆனால் இந்த மனுஷன் விடுதலையாக்கப்பட்ட உடனே அவரை பின்பற்றுன்னு சொல்கிறானே, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? கண்டிப்பாக என்னை பின்பற்றி வா, ஏன்னா எத்தனையோ பேர் நன்றி கட்டவங்களா போயிட்டாங்க, நீ அதனால வரணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் தானே பண்ணணும். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்களேன். 39 இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளையெல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இப்போ இயேசு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த சொல்கிறார் இல்லை. இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசு கிட்ட கேட்குறான். பிசாசு வந்து இயேசு கிட்ட என்ன கேட்டுச்சு? எங்களை பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க, இந்த பன்றிகளுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொன்ன போது அந்த பிசாசு செஞ்ச ஜபத்தை கேட்டார். அதாவது இப்படி சொல்லட்டுமா,
இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தபோது அவன் ஜெபத்தை கேட்டாரு. இப்போ பிசாசு அவனை விட்டு நீங்கி போய் விடுதலையான மனுஷன் கேட்கிற ஜெபத்தை அவர் கேட்காதது போல இருக்கிறது பாருங்களேன். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன் வந்து இந்த பிசாசு பிடிச்சவன் கேட்டிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி நன்றி உணர்வு அவனுக்கு இருந்திருக்கலாம். இல்லாட்டி அவன் யோசித்திருக்கலாம், எனக்கு இருந்தது 1 இல்லை 2 இல்லை, அநேகம் பிசாசுகள் இருந்துச்சு, திரும்பியும் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏசு கூடயே இருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கூட அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் ஏசு இங்கே சொல்கிறாரு, நீ ஏன் பின்னாடி வர வேணாம், நீ உன் வீட்டுக்கு போ. இவ்வளோ நாள் உன் வீட்டில் உன்னை ஒதுக்கி தானே வச்சுருந்தாங்க, அங்கே போய் சாட்சி சொல்லு, உன் பட்டணங்களில் சாட்சி சொல்லுன்னு சொல்கிறாரு. அப்போ அவன் போய் எல்லா இடத்தையும் சாட்சி சொல்கிறதாக இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே பிற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது அவன் தெக்கப்போலி, அது சுற்றுப்புறங்களில் போய் சாட்சி சொன்னான்னு போட்டிருக்கு. தெக்கப்போலினா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், டெக்கபோலிஸ் அப்படின்னா 10 பட்டணங்களுக்கு அவன் சாட்சி சொன்னான் என்பது தானே அர்த்தம். அப்போ ஏசு பின்னாடி வந்திருந்தா இவ்வளோ பேருக்கு சாட்சி சொல்லியிருக்க முடியுமா? அப்போ அதனால தான் ஏசு என்ன பண்ணுறாரு, நீ போய் எல்லாருக்கும் நீ சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டருடைய வழிகள் நம்மளுக்கு புரியவே புரியாது பாருங்களேன். இதில் இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம கூட யோசித்திருப்போம், இது என்னடா இது பிசாசு சொல்கிறத கேட்குறாரு, இந்த மனுஷன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாருன்னு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு பாருங்களேன். அதை தான் நம்ம அறிந்து கொள்கிறோம் இதன் மூலமாக. அடுத்த பகுதிக்கு போயிடலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம் வரைக்கும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகுதல் மற்றும் சிறு பெண் உயிரோடு எழும்பின அற்புதம். A woman healed, a girl raised from the dead. வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். கதிரேனருடைய நாட்டில் அவருக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நடந்ததாக நம்ம நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையுமே பாசிட்டிவாக தான் நினைப்பார் பாருங்களேன். அங்கே அந்த பிசாசு பிடித்த மனிதனை விடுதலை செஞ்சார். ஆனால் அந்த ஜனங்களோ அதை புரிந்து கொள்ளாமல் அவர் அந்த இடத்த விட்டு போகும்படியாக துரிதப்படுத்தினார்கள். சில டிரான்ஸ்லேஷனை துரத்துனாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து படகு ஏறி திரும்பி அடுத்த கரைக்கு வந்துட்டார். ஆனால் இங்கே ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்களேன். ஜனங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட ஏதாவது ஊழிய வாசல்கள் நமக்கு அடைப்பட்டா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் வேற ஒரு வழியை நமக்கு வச்சிருப்பார் பாருங்களேன். அதுதான் இந்த இடத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். சந்தோஷமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களாம். இப்போ என்ன நடக்குது? 41ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கொள்ளணும்? ஒரு போதகர், பாஸ்டர் மாதிரி இவர். ஸோ இவர் தான் ஒரு ஜெப ஆலயத்தை நடத்துபவர். யார் அங்கே பிரசங்கம் பண்ணணும், யார் பாட்டு பாடணும், எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்கிறவரே இவர் தான். இப்போ பாருங்க, இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க துவங்கினதுலேருந்தே ஏராளமான பிரச்சனைகளை மத ரீதியாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார். நிறைய பேர் இயேசுவை சப்போர்ட் பண்ணல பாருங்களேன். நிறைய பரிசேயர்கள், வேத பாரகர்கள் இயேசுவை குற்றம் சாட்டிட்டு தான் இருந்தாங்க. அவர்கள் மத்தியில் ஒரு ஜெப ஆலய தலைவன் இருந்திருக்கிறான். அவனுக்கு இயேசு மேலே விசுவாசம் இருந்திருக்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, 12 வயது நிரம்பிய அவனுடைய மகளுக்கு பயங்கரமான வியாதி, அது மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக இருந்திருக்கு. இயேசு மட்டும்தான் சுகம் கொடுக்க முடியும்னு அவன் விசுவாசிக்கிறான். அதனால இப்போ ஜெப ஆலய தலைவனாகி அந்த யவீரு என்ன பண்ணுறான், இயேசுவின் பாதத்தில் விழுந்து அப்படின்னு போட்டிருக்கு. ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக ஒரு பேஷண்ட்டை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறீங்க. அந்த டாக்டர் சொல்கிறாங்க, இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை, இவர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரான்லாம் தெரியல, எங்களால் முடிஞ்சது தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி சொல்லும் போது சிலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டாக்டர் காலிலே விழுந்துருவாங்க. டாக்டர் காலை கட்டி பிடிச்சி அழுவாங்க, டாக்டர் எப்படியாவது என் பையனை காப்பாற்றுங்க, என் பொண்ணை காப்பாற்றுங்க, இந்த நபரை காப்பாற்றுங்க, எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு கெஞ்சுவது போல இயேசுடைய பாதத்தில் இந்த அப்பா தன்னுடைய மகளுக்காக கெஞ்சுகிறதை பார்க்கலாம். ஒரே குமார்த்தியாம். அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. அதனால உடனடியாக என் வீட்டுக்கு வாங்கன்னு கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இவர் வந்திருக்கிறார் பாருங்களேன். 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இங்கே ஒரு ஸ்திரீ அந்த சமயத்தில் வரா. இவங்களே அர்ஜென்ட்டாக
அந்த யவீரு வந்து இயேசுவோடு கூட ஃபாஸ்ட்டாக அவருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. இயேசு வர்றதை கேள்விப்பட்டு திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை நெருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது பாருங்களேன். அதாவது லேவியராகமத்தில் போடப்பட்டிருக்கு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் ஒரு பெண் இந்த மாதவிடாய் சமயத்தில் அவளை தீட்டுள்ளவள் என்று சொல்லி அவள் வீட்டிற்கு வெளியே ஒரு அறையிலே இருக்க வேண்டும். அவள் எதையும் தொடக்கூடாது. எதை தொட்டாலும் அது தீட்டா மாறிடும். அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக அவள் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்திருக்கிறா. சில யூத ஏடுகள் சொல்லப்படுகிறது, பல ஆண்டுகள் இந்த மாதவிடாய் பிரச்சனையில் கஷ்டப்படுறவங்கள டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த கணவனுக்கு உரிமை இருக்குதாம். ஏன்னா அவனால் அவளை வைத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி வீட்டை விட்டே அனுப்பி விடுவானாம். ஒருவேளை இந்த ஸ்திரீ அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக கூட இருக்கலாம். இப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக கைப்பக்குவமாக நிறைய மருந்துகள் கூட வச்சுருந்தாங்களாம். ஆனால் மேபி அதெல்லாம் இவளுக்கு செஞ்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே லூக்கா மருத்துவர் தானே, மருத்துவராக அவர் எப்படி எழுதுறார் பாருங்களேன். அவர் ரொம்ப பணக்கார பெண் போல இருக்கு. தன் ஆஸ்திகளால் செலவழித்தும் மருத்துவர்களால் கூட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அதை மருத்துவர் சொல்கிறது எவ்வளோ ஒரு அதிகாரப்பூர்வமாக இருக்குது பாருங்களேன். எந்த மருத்துவருமே என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்து தான் அனுப்புவாங்க பாருங்களேன். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாட்டா கூட இதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் சில சமயம் அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ட்ரையல் மவுஸ் மாதிரி பாருங்கள். ஒன்றா மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒர்க்கே ஆகாது. உடனே சொல்லுவாங்க இது 1000ல் ஒருத்தருக்கு தான் இந்த வியாதி வரும்னு சொல்லி அதை அப்படியே சமாளிச்சிருவாங்க. லூக்கா மருத்துவர் சொல்லுகிறார், அவள் எவ்வளோ ஆஸ்திகளை அவள் விற்றும் மருத்துவர்களாலே முடியாமல் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்திரீ யோசிக்கிறா, இவ ஆக்சுவலி ஊருக்குள்ளே வர முடியாது, ஜெபாலயத்தில் போய் ஆண்டவரை கூட அவள் தரிசிக்க முடியாது, எந்த ஒரு நியாயப்பிரமாணமும் கற்றுக்கொள்ள முடியாது, ஊர் கட்டுப்பாடு, மோசேயின் நியாயப்பிரமாண கட்டுப்பாடு. ஆனாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடன் அவருக்கு தெரியாம எப்படியாச்சும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுறணும், இவ தொட்டா இயேசு தீட்டா மாறிடுவாரு, ஆனா அதை பத்தி அவ கவலைப்படலை, தெரியாம செஞ்சிருவோம், ஏன்னா இயேசு கிட்ட அந்த வல்லமை இருக்கு, அது மூலமா எனக்கு கண்டிப்பா சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு இவ விசுவாசிச்சா. தொட்ட மாத்திரத்திலே இயேசுக்குள்ள இருந்த வல்லமை அவளுக்குள்ளே சென்று 12 வருடமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ சுகமடைகிறதை பார்க்கலாம். இவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆனா இந்த சந்தோஷத்தை அவள் உள்ளுக்குள்ள அடக்கி வைத்து கொண்டு அப்படியே நைஸா கூட்டத்தை விட்டு நகரலான்னு பார்க்கறா. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். இவங்க கேட்குற கேள்வி கரெக்டு தானே. இயேசு திடீர்னு அவ்வளோ கூட்டம் வராங்க. கூட்டம் வரதில் பார்த்துட்டு இயேசு கேட்குறாரு, என்னை யார் இப்போ தொட்டது? பேதுருவும் மற்ற சீஷர்களும் கேட்குறாங்க, என்ன ஏசப்பா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களே, எவ்வளோ பேர் நெருக்கிறாங்க, நாங்கள் கூட இடிச்சிருக்கலாம், என்னை தொட்டது யாருன்னு எப்படி நீங்கள் கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார் பாருங்க, 46ஆம் வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். இயேசு ஒருவருக்கு எப்படி அற்புதம் செய்வார் என்ற அந்த காரியத்தை இந்த அற்புதத்தின் மூலமாக தான் வெளிப்படையாக இயேசு சொல்லுகிறார். எல்லா அற்புதமுமே இயேசு கிட்ட இருக்கிற வல்லமை தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்துது. அது என்ன அற்புதமாக இருந்தாலும் சரி, ஒரு குருடருக்கு பார்வை அளிக்கிறாரோ, இல்லாட்டா ஒரு பிசாசை விடுதலை ஆக்குறாரோ, இல்லை சப்பானி நடக்கிறான், எது வேணாலும் சரி, இவருக்குள்ள இருந்த அந்த வல்லமை தான் அந்த அற்புதங்களை நடப்பிக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தில் தான் இயேசு சொல்லுகிறார், எனக்குள்ள இருந்த அந்த வல்லமை புறப்பட்டதான் உணர்றனே, யாரோ அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்றத பார்க்கலாம். இதை கேட்ட உடனே அந்த ஸ்திரீக்கு எவ்வளோ பயமா இருந்திருக்கும். 47ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், இயேசு எதுக்காக இப்படி ப்ராபகண்டா பண்ணணும்? அந்த பெண்ணே பாவம், கிராமத்துக்குள்ள வரக்கூடாது, எப்படியோ கிராமத்துக்குள்ள வந்து இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விசுவாசத்தோட வந்து சுகத்தையும் பெற்றுக்கொண்டா. சைலண்டா இயேசு விடுறது தானே, அவ பாட்டுக்கு சுகத்தை பெற்று போயிருக்கலாம்ல. இப்போ எப்படி இதை கூப்பிட்டு இவளை எம்பாரஸ் பண்ணுறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது வரைக்கும் அவள் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் எந்த ஃபங்க்ஷன்ஸ்லையும் அவளால் அட்டன் பண்ணியிருக்க முடியாது,
இப்போ பகிரங்கமா இயேசு இவளை மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இனி இவ தீட்டுப்பட்டவள் அல்ல, இவள் சுகம் பெற்றவள் பாருங்கள் என்று சொல்லி அவளுடைய நாவிலிருந்தே சொல்ல வைக்கிறார் பாருங்களேன். அதுதான் நம்முடைய தேவன். அற்புதத்தை செய்துட்டு அப்படியே போன்னு சொல்லியிருந்தா, இவ போய் யார்கிட்ட சொல்லியிருந்தாலும் யாருமே நம்பியிருக்க மாட்டாங்கல்ல. நீ தீட்டு உள்ளவள் தான், எவ்வளோ பணம், பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் நீ போன, பணத்தை அவ்வளோ செலவழிச்ச, ஒன்றும் சரியாகலையே, நீ பொய் சொல்கிற, நீ ஊருக்குள்ளே வரணுன்றதுக்காக பொய் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு இங்கே அதிகாரப்பூர்வமாக அந்த பெண்ணின் வாயிலிருந்து வர வைக்கிறார். தொடர்ந்து இயேசு இவளை பாராட்ட நினைக்கிறார். வாசிக்கலாமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இப்போ இயேசு மகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இவ்வளோ நாள் சமாதானம் இல்லாமல் கஷ்டத்தோடு கூட தினநற்று போய் நொந்து போயிருந்திருப்பால. மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை பல ஆண்டுகளாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல நம்ம பல கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கலாம். இது என் வாழ்க்கையிலே முடிவே இராதா என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்குள்ள அந்த வல்லமை புறப்பட்டு சென்றதோ, நீங்க ஃபேஸ் பண்ணுகிற அந்த பிரச்சனைக்குள்ள அவருடைய வல்லமை போகுது. வல்லமையினாலே நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், மகளே மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்ல போகிறார். இப்ப என்ன நடக்குது பாருங்களேன். மீன் டைம் யவீருடைய மனநிலையை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். யவீரு காலில் உளுந்து இயேசுவை கையோட கூட்டிட்டு போகணுன்னு தான் வராரு. பார்த்தா கூட்டம் வேற நெருக்குறாங்க. இவருக்கா ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த சமயத்துல பார்த்து இந்த ஸ்திரீ கிட்ட இயேசு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த யவீரு நினைச்சிருப்பார்ல. யாராவது தொட்டிருப்பாங்க, யாராவது அற்புதப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேள்வி? என் பொண்ணுங்க போராடிட்டு இருக்கா, இந்த இயேசு வேற வரமாட்டுறாரே, நிலைமை புரியாம பண்றாரு, இவர்கிட்ட சொல்லவும் முடியாதே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் குழம்பிட்டு இருப்பான். இப்ப அந்த டைம்ல பார்த்து என்ன நடக்குது பாருங்களேன். 49ஆம் வசனம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு எதற்காக போகிற அந்த அவசரத்துல இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இந்த அற்புதத்தை கொடுத்தார் என்று சொன்னால், இந்த யவீருடைய மகள் போகிற வழியிலேயே இவனுக்கு ஒரு செய்தி கிடைக்க போகிறது, அவள் மரணம் அடைந்து விட்டாள் என்று சொல்லி. அப்படின்னா இவனுடைய விசுவாசத்தை நான் பலப்படுத்தணும், பலப்படுத்துகிற மாதிரி அவனுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றாதான் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான். இப்போ இயேசுடைய பதில் பாருங்க. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பாருங்க, வீரு எழுத ஆரம்பிச்ச இந்த லூக்கா திடீர்னு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை எதுக்கு நுழைச்சாரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த சம்பவம் நடந்ததே யவீருடைய விசுவாசத்தை பலப்படுத்த தான். பாருங்களேன், யவீருவை சொல்றார் இயேசு, பயப்படாத யவீரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னு போட்டிருக்கு. ரட்சிக்கப்படுவாள்னா நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறது கிடையாது. இது ரட்சிக்கப்படுறதுன்னா காப்பாற்றப்படுதல், அதாவது உயிரோட எழும்பிடுவா அப்படின்றதான் சொல்றாரு. இப்போ என்ன இயேசு பண்றாரு? லூக்கா 8ஆம் அதிகாரம் 51 அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இப்ப என்ன பண்றார் இயேசு? அந்த மரண வீட்டுக்கே போயிட்டார். போன பிற்பாடு எல்லார் முன்னாலையும் அவர் அற்புதம் பண்ணல. பாருங்களேன், யாரெல்லாம் உள்ள கூட்டிட்டு போறாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான், அதை தவிர அவருடைய அந்த பெண்ணினுடைய தாய் தகப்பன் 2 பேரையும் மட்டும் கூட்டிட்டு போறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, மற்றவங்களாம் பாருங்களேன், அழாதீங்க, அவ இன்னும் அவ மறிக்கல, அவ நித்திரைய தான் இருக்கிறா அப்படின்னா, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? அது எப்படி செத்து போன பொண்ணு உயிரோட எழும்புவா? உயிரோடலாம் ஒன்றும் எழும்ப மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிண்டலாக இயேசுவை பார்த்துருப்பாங்க. மற்ற சுவிசேஷங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாரை ஊதுகிறவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அவங்கெல்லாம் இயேசுவை ஏளனமாக பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா எத்தனையோ மரண வீட்டில் அவங்கெல்லாம் பே பண்ணி வச்சுருப்பாங்க புலம்பல் பாட்டு பாடுறதுக்காக. எந்த மரண வீட்லேயும் யாரும் உயிரோடு எழும்னா சரித்திரம் கிடையாது. யாராவது ஒருத்தர் செத்தாதான் அவங்களுக்கு காசு. அதனால அவங்க பிழைப்புக்காக அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி விசுவாசம் வரும்? அதனால இயேசுவை கிண்டலாக பார்த்து நகைக்கிறாங்க. அதனால இயேசு விசுவாசம் இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாதுல்ல. அதனால இயேசுடைய நெருங்கின சீஷர்களான பேதுரு, யாக்கோபு, யோவான்,
அதை தாண்டி அவங்க அப்பா தான் விசுவாசத்தோட கூட்டிகிட்டு போகிறாருல, அதனால அவங்க அம்மாவுக்கும் கண்டிப்பாக விசுவாசம் இருக்கும். அதனால அவங்க 2 பேரை தவிர வேற யாரையுமே உள்ள கூப்பிட்டுட்டு போல. பாருங்களேன் என்ன பண்ணுறாரு. 54ஆம் வசனம் 55ஆம் வசனம். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். பாருங்க எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் இந்த பெண்ணிற்கு அவர் உயிரை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. போன பாடத்திலேயே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொன்னவொன்னே அந்த நாயின் ஊர் விதவையின் மகன் எழும்பிட்டான் உயிரோட. அதே மாதிரி ஏதோ தூக்கத்திலேருந்து எழும்புற மாதிரி பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிற சுவிசேஷங்கள்ல என்ன போட்டிருக்கும், தலித்தாகுமி அப்படின்னு போட்டிருக்கும். தலித்தாகுமின்றது ஒரு அராமிய சொல். சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் மார்க் எழுதுவார். ஸோ இந்த இடத்துல லூக்கா புறஜாதிகளுக்கு தானே எழுதுறாரு, கிரேக்கர்களுக்கு தானே எழுதுறாரு. அதனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்காரு, சிறு பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு போட்டார். அவளுக்கு நல்ல ஆகாரம் கொடுங்க, ரொம்ப நேரமாக அவள் சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்றார். கடைசி வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல, ரொம்ப ஷாக்கு, சந்தோஷம். அப்படியே ஓடி போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு, இதை யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நவீன காலத்து பிரசங்கியார்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டு பயங்கர பெருசாக அதை ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஏஐலாம் வந்துருச்சு. இதெல்லாம் பயன்படுத்தி யானையை பூனையாக்குனேன், பூனையை யானையாக்குனேன்லாம் பயங்கர கதை விட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இயேசு மரித்த பெண்ணை உயிரோடு எழுப்பின பிற்பாடு கூட இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டாராம். ஆண்டவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்களேன், நம்மளை எவ்வளோதான் கர்த்தர் பயன்படுத்தினாலும் அந்த பயன்படுத்தினது அவருக்கு மகிமையாக தான் அது செயல்படுத்தணுமே தவிர நமக்கு மகிமையாக அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இங்கே இயேசு ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. ஒருவரும் அற்புதத்தை பார்த்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு அடையாளமா இது இருக்கலாம், விசுவாசிப்பதற்கு ஒரு முன் அடையாளமா இருக்கலாமே தவிர இதன் மூலமாக அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஆகவேதான் இயேசுவை அவங்க விசுவாசிக்கணும், மேசியாவை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆண்டவருடைய குறிக்கோள். பாருங்களேன், அதனால தான் ஆண்டவர் இங்கே இந்த காரியத்தை கூடாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம கூட எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமைக்காக மட்டும்தான் காரியங்களை செய்யணுமே தவிர நம்முடைய பெயர் பிரசாபத்துக்காக ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இன்னைக்கு ஏராளமான காரியங்களை படிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதை வசனங்களோடு ஒப்பிட்டு நீங்கள் படிங்க. நம்ம இதெல்லாம் மறுபடியும் படிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதம் இன்னொரு காஸ்பல்லையும் இருக்க தான் செய்யும். ஸோ வெவ்வேறு கோணங்களில் அந்தந்த காஸ்பல் ரைட்டர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள பேசட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை சூழலிலே இதை பயன்படுத்த உதவி செய்வீராக ராஜா. நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.